வணக்கம். AMRM உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது புளிக்குழம்பு செய்முறை. புளியோட பலன்கள் என்னன்னா, இது உடல் சூட்டை தணிக்கும், இரத்தக்கட்டுகள் கரையும், வாய்ப்புண்கள் குறையும். எப்படி இருந்தாலும் எதையும் அளவோடு சாப்பிடுங்க. வாங்க செய்முறையை பார்ப்போம். புளிக்குழம்புக்கு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் 2 சின்ன வெங்காயமும் 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் 1/2 டீஸ்பூன் மிளகா பொடியும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் பாதி நெல்லிக்காய் அளவு புளியும் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்த உடனே ஒரு வத்தல் மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலையும் போடணும். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நாம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கதையும் போடணும். சுமார் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சம் காயப்பொடியும் போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது அவியல், முருங்கைக்கீரை, சிக்கன் ஃப்ரை, மீன் பொரிச்சது இது எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.